ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இருமல் நைட்ல அதிகமாகுதா? நான் சொல்ற இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணா நீங்க நைட்ல நல்ல நிம்மதியா தூங்க முடியும். குளிர்காலம், மழைக்காலம் ஆனாலே நமக்கு காய்ச்சல் வர்றதும், சளி, இருமல் வர்றதும் இயல்பான விஷயம்தான். ஆனா இரவு நேரங்கள்ல வரும் இருமல் கூடுதலான தொல்லைய குடுத்து நம்மள தூங்க விடாம செஞ்சிரும். இரவு நேரத்துல இருமல் பல காரணங்களால் மோசமாக இருக்கலாம். நுரையீரல் மற்றும் காற்று பாதைகள்ல உள்ள தொற்று, மூக்கிலிருந்து சொட்டு சொட்டாக நீர் வடிகிறது, ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா போன்றவற்றின் காரணமா இரவு நேர இருமல் மோசமானதா இருக்கும். சில சமயங்கள்ல இவை இரைப்பை, உணவு குழாய், ரிஃப்ளெக்ஸ் நோய் அறிகுறியாகவும் இருக்கலாம். படுத்துக்கொண்டே இருக்கும்போது இந்த ரிஃப்ளெக்ஸ் மோசமடையலாம். இப்படி பல காரணங்களாலும் நமக்கு இருமல் இரவு நேரத்துல அதிகமாகுது. இந்த இரவு நேர இருமலை குணப்படுத்த வீட்டு வைத்தியம் பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இருமலை குறைக்க முதலாவதா நம்ம நல்ல நிறைய தண்ணீர் குடிக்கணும். நம்ம எப்பொழுதுமே நீரேற்றத்தோட இருக்கணும். காரணம், நம்ம உடம்புல நீர்ச்சத்து அதிகமா இருந்தா இருமல் வர்றது குறைய ஆரம்பிக்கும். அதுவும் நீங்க லெமன் உங்க தண்ணியில கொஞ்சமா கலந்து குடிக்கிறதுனால உங்களுக்கு இருமல் இன்னும் சீக்கிரம் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா லெமன்ல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்கு. இதனால நீங்க தண்ணியில லெமன் கலந்து குடிக்கிறதுனால இரவு நேர இருமலை கட்டுப்படுத்த முடியும். ஆனா இரைப்பை, குடல் அலர்ஜி இருக்கிறவங்க லெமன் சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கணும். வெறும் தண்ணி மட்டும் குடிக்கலாம், இல்ல வெதுவெதுப்பான தண்ணி நீங்க குடிக்கலாம். இரவு நேரத்துல லெமன் ஜூஸ், இஞ்சி, தேன் போன்றவற்றை சூடான நீர்ல நீங்க கலந்து குடிக்கிறதுனாலையும் இருமலை கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவதா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தேன் எடுத்துக்கிறதுனால உங்களோட இருமல் கட்டுப்படும். அதாவது படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி 2-3 ஸ்பூன் வரை நீங்க தேன் எடுத்துக்கலாம். இது தொண்டையில உள்ள சளியை தகர்க்க செய்யும். 1 வயசுக்கும் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இருமலா இருக்கும் போது நீங்க தேன் கொடுக்க வேண்டாம். 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு விரலால தொட்டு கொடுக்கலாம். ஆனா 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. ரெண்டாவதா, உப்பு நீர்ல வாய் கொப்பளிப்பது தொண்டை புண் மட்டும் அல்ல, இருமலையுமே குணப்படுத்தும். இது சுவாச பாதையில உள்ள நெஞ்செரிச்சலை போக்கி ஆஸ்துமா, ஒவ்வாமை மற்றும் தொற்றுகள் காரணமாக இருமல் வந்தால் அதை நிறுத்த சட்டென்று உதவும். நீங்க எப்பொழுதுமே தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில கல்லுப்பு கலந்து வாயை கொப்பளிச்சுட்டு நீங்க தூங்குறதுனால உங்களுக்கு இருமல் வர்றது நைட்டு குறையும். நல்ல நிம்மதியா தூங்க முடியும். உங்களுக்கு இருமல் இரவு நேரத்துல அதிகமா இருந்ததுன்னா நீங்க அன்னாசி பழம் சாப்பிடலாம். அன்னாசி பழத்துல உள்ள புரோமலைன் ஆனது சளியை மென்மையாக்க செய்யும். இதனால உங்களுக்கு இருமல் குறைய ஆரம்பிக்கும். அன்னாசி பழத்தை நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம், இல்ல நீங்க ஜூஸ் பண்ணியும் டெய்லியும் குடிக்கலாம். இது இருமலை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். தைம் மற்றும் தைமால் கொண்ட மருந்து சுவாச குழாய் தொற்று உள்ளவங்களுக்கு இருமலை திறம்பட குறைப்பதாக 2016ஆம் ஆண்டு ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. தைம் ஆன்டிபாஸ்மோடிக், ஆன்டி மைக்ரோபியல், அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்ட மூலிகை. இதுல தைமால் என்னும் மூலப்பொருள் உள்ளது. இது சளியை வெளியேற்றி இருமலை குறைக்கிறதுக்கு உதவுது. உங்களோட தொண்டைய நீங்க ஈரமா வச்சிருந்தாலே வறட்சியினால வரக்கூடிய இருமலை நீங்க கட்டுப்படுத்த முடியும். ஆரஞ்சு பழச்சாறு, சிட்ரஸ் பழங்கள் தொண்டைக்கு சிரமத்தை உண்டு பண்ணும். அதனால நீங்க அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனா வெதுவெதுப்பான நீர் எப்போதுமே தொண்டைக்கு ரொம்ப நல்லது. இருமலை கட்டுப்படுத்தும், உடலை நீரேற்றமாகவும் வைக்க உதவும். சளி, ஜலதோஷம் மட்டும் அல்ல, தொண்டை வறண்டு வரும் இருமலை தடுக்கவும் நீராவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. வறண்ட தொண்டை இருமலை உண்டு செஞ்சா நீங்க நீராவி பிடிக்கிறது ஈரப்பதத்தை உங்க தொண்டைக்கு கொடுக்கும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஆவி பிடிச்சிட்டு தூங்குறதுனால உங்களுக்கு மூக்குல நல்ல சுவாசம் மூக்கு அடைப்பு இல்லாம சுவாசிக்க ஈஸியா இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு உங்க தொண்டை பகுதியில ஏற்படுற அரிப்பு, கரகரப்பு இதெல்லாம் சரியாகி சுவாச பாதையை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். இதனால உங்களுக்கு இருமல் பிரச்சனை இல்லாம நீங்க இரவுல நிம்மதியா தூங்கலாம். படுத்தாலே தூக்கம் வரலன்னு பலரும் தூங்கவே பயப்படுவாங்க. ஆனா சளி, இருமல் நீங்க தூங்குவது அவசியம். உடல் வைரஸை எதிர்த்து போராட ஆற்றல் நமக்கு தேவை. ஓய்வாக இருக்கும்போது உங்க உடல் முழு ஆற்றலையும் வைரஸை எதிர்க்க பயன்படும். ஆனா வேலை செய்யும் போது உடலுக்கு கடினமாக இருக்கும், விரைவில் சோர்வை உண்டு செய்யும். இதனால சளி, இருமல், தொண்டை புண் போன்றவை நாள் கணக்குல உங்களுக்கு தொந்தரவு பண்ணும். இருமல் கட்டுக்குள்ள வரும் வரை ஓய்வெடுத்து விரைவில் குணப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இரவு நேரத்துல வர்ற இருமலை தடுக்கிறதுக்கு வெதுவெது தண்ணி குடிக்கிறது, நம்ம தேன் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கலாம். சுடு தண்ணியில லெமன் ஜூஸ் கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி சுடு தண்ணியில லெமன் ஜூஸ், தேன், இஞ்சி இது எல்லாமே நம்ம கலந்து குடிக்கலாம். தூதுவளை அரைச்சு துவையல் பண்ணி சாப்பிடலாம். தூதுவளை தோசை சாப்பிட முடியும். நம்ம வீட்டுல இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாங்காவை பச்சையா மாங்காய் பறிச்சு அதை உப்பு போடாம அப்படியே அவிச்சிட்டு அந்த தண்ணியையும் அந்த மாங்காவையும் சாப்பிட சொல்லுவாங்க. தொண்டைக்கு நல்லதுன்னு. இது எனக்கெல்லாம் வீட்டுல வந்தா காய்ச்சல், ஜலியெல்லாம் வந்தா உடனே எங்க வீட்டுல செஞ்சு கொடுக்கறது இந்த மாங்காய் அவிச்சு கொடுக்குற தண்ணி தான். அதுவும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுவும் ட்ரை
பண்ணி பாருங்க. நெறைய வந்து நம்ம வீட்டு வைத்தியம் பண்றோம். நமக்கு இருமல் வந்து சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது நார்மலான இருமல் வந்துட்டு போயிரும். அதே உங்களுக்கு இருமல் வந்து நிக்காம தொடர்ந்து மோசமாகிக்கிட்டே இருக்கு. வீட்டு வைத்தியம் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு அது சரியாகலங்கிறப்ப, நீங்க வீட்டு வைத்தியத்த ட்ரை பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, உடனே வந்து மருத்துவர பார்க்குறது ரொம்ப நல்லது. எதுவுமே நம்ம வீட்டு வைத்தியங்கிறப்ப 2 நாள் ட்ரை பண்ணலாம். 3வது நாள் கேட்கல அப்படின்னா, நம்ம டாக்டர்ட்ட கண்டிப்பா போணும். 2 நாளுக்கு மேல எதையுமே நம்ம வீட்ல ட்ரை பண்ணவே கூடாது. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இரவு நேரங்கள்ல வரக்கூடிய இருமல நம்ம வீட்லயே எப்படி தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.